Hi viewers, welcome to our channel. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த விஏஓ அசிஸ்டண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறோம். இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இன்டர்னலான ஜிஓ எப்படிலாம் இருக்குது, என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டோம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது எதை பற்றி அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வியூவர்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன வச்சுருக்காங்க, அதை வந்து உங்கள் மாவட்டத்துக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாவட்டத்துக்கு உண்டான ப்ரீவியஸ் இயரோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏஜ்லலாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் செலெக்ஷன் ப்ராசஸ் இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, எழுத்து தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மற்றும் நேர்முக தேர்வு இருக்கும். ஆனால் இதே இது மற்ற மாவட்டத்துக்கு பாருங்கள் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து சென்னை மாவட்டத்தோட ப்ரீவியஸ் இயரோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அடுத்த மாவட்டத்துக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவு வட்டாட்சியர் அலுவலகம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு கல்வி தகுதி குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இதர தகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது மிதிவண்டி இல்லை சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதிவண்டி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்ல போகிறது கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். என்ன அப்படின்னா சம்மந்தப்பட்ட கிராமத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். அதாவது அந்த கிராமம் இல்லை வந்து அந்த வட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எழுத்து மற்றும் வாசித்தல் திறனறிவு தேர்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கட்டாயம் வந்துட்டு எழுதவும் சொல்லுவாங்க, வாசிக்கவும் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு கொடுக்கப்பட்ட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு தகுதி. ஸோ இது வந்து கோயம்புத்தூர்காரங்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எழுத்து மற்றும் வாசித்தல் திறனறிவு தேர்வு வந்து லாஸ்ட் இயர் இருந்திருக்குது. அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாவட்டத்துக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை மாவட்டத்துக்கு பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இதர தகுதிகள் ஒன்றதை நம்ம நோட் பண்ணி ஆகணும். என்னதான் மனுதாரர் விண்ணப்பிக்கும் வட்டத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஆனால் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மதுரையில் கொடுத்துருக்குது. விண்ணப்பதாரரின் கணவரோ இல்லை மனைவியோ உயிரோடு இருக்கும்போது வேறு திருமணம் செய்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக இருந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மதுரைக்கு இப்படி இருக்குது. ஸோ வந்து சிம்பிளாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து நீங்கள் 2 மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது. 2 மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து மதுரை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இந்தமாரி இதர தகுதிகளை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்தல் மற்றும் எழுதுதல் திறனறிவு தேர்வு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படிக்கணும் மற்றும் எழுதணும். அது மட்டும் இல்லை, நேர்முக தேர்வும் இங்கே இருக்குது. ஸோ இந்தமாரி வந்து பிரித்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மதுரைக்கு. இனிமேல் தான் வந்து நம்ம எல்லா மாவட்டத்துக்குமே வந்துட்டு விஏஓ அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். வந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம டெஃபினட்டாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துக்கு எந்த மாதிரி இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ இவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக கவனிக்க வேண்டியதாக ஒன்றா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரியும், ஸ்க்ரீனில் பாருங்கள். கல்வி தகுதி வந்து 9 வரை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 5 மதிப்பெண். 12ஆம் வகுப்பு படித்து இல்லை டிப்ளமோ படித்தோ இல்லை ஐடிஐ படித்து நீங்கள் பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 மதிப்பெண்.
இல்லை நான் வந்து ஒரு டிகிரி வச்சுருக்கிறேன், நான் பிஇ பிடெக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 10 மதிப்பெண். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசை எண்ணுக்கும் ஒரு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ வரிசை எண் 1க்கு வந்து 10 மதிப்பெண். அது வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னா கல்வி தகுதியை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்தமாரி வந்து விருதுநகரில் போட்டிருக்கிறாங்க இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாகனம் ஓட்டும் திறன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் இல்லை மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு 5 மதிப்பெண். இருசக்கர வாகனம், அதாவது வந்துட்டு நீங்கள் பைக் ஓட்டி வச்சுருந்தீங்க, உங்களுக்கு லைசன்ஸ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னா உங்களுக்கு 7 மதிப்பெண். அடுத்து உங்களுக்கு 4 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 10 மதிப்பெண். ஸோ வரிசை எண் 2க்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 மதிப்பெண். ஸோ அது வந்து நீங்கள் வந்து 4 வீலர் வந்து லைசன்ஸ் வந்து ஆக்டிவாக வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 10 மதிப்பெண். இல்லை நான் சைக்கிள் மட்டும் தான் ஓட்ட தெரியுன்னா உங்களுக்கு 5, இல்லை எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், எனக்கு பைக் ஓட்ட தெரியுன்னா உங்களுக்கு 7. ஸோ இந்தமாரி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும் திறன் மற்றும் எழுதும் திறன். ஸோ இங்கே வந்து படிக்கும் திறனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மதிப்பெண் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எழுதும் திறனுக்கு வந்துட்டு 30 மதிப்பெண். வரிசை எண் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மதிப்பெண் வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறப்பிடம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிவு செய்யப்படும் கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 மதிப்பெண். இல்லை நான் வந்து அந்த கிராமத்தில் இல்லை, ஆனால் வந்து அதே வட்டத்தில் இருக்கிற பக்கத்து கிராமம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 மதிப்பெண் தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து வரிசை எண் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 25 மதிப்பெண். அந்த 25 மதிப்பெண் எப்படி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய அதே கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 மதிப்பெண். இல்லை நான் வந்து அந்த கிராமத்தில் கிடையாது, நான் பக்கத்து கிராமத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் அதே வட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 20 மதிப்பெண். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணல். ஸோ இந்த நேர்காணலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ பேனல் இருப்பாங்க. அந்த இன்டர்வியூ பேனல் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. ஸோ யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் வட்டாட்சியர் இருப்பாங்க. அடுத்து வட்டாட்சியர் நிலையில் தாலுகாவில் உள்ள ஏதேனும் ஒரு தனி வட்டாட்சியர் இருப்பாங்க. மற்றும் 3வது வந்து பார்த்திங்கன்னா துணை வட்டாட்சியர் நிலையில் தாலுகாவில் உள்ள ஏதேனும் ஒரு துணை வட்டாட்சியர் இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேருமே வந்து உங்ககிட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 3 பேருமே வந்து தனித்தனியாக மார்க் போடுவாங்க. அவங்க மார்க் வந்து பார்த்திங்கன்னா 15. ஸோ 3 பேருமே 15, 15, 15க்கு வந்துட்டு உங்களுக்கு மார்க் போடுவாங்க. இதை வந்து கூட்டி 3ஆல் வகுத்து ஆவரேஜ் பார்த்து உங்களுக்கு போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து 15 மதிப்பெண். ஸோ வந்து வரிசை 5க்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மதிப்பெண். இதில் 3 பேருமே 15 கொடுத்தாங்கன்னா நீங்கள் 15 மார்க் வாங்கிட்டீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையும் சம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மதிப்பெண் வரும். ஸோ இந்தமாரி ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மற்றும் இன்னும் சில டிஸ்ட்ரிக்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு குறிப்புன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒன்று தான். என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா 1க்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஒரு காலி பணியிடத்திற்கு சமமான மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து 100 மதிப்பெண் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 2 பேர் 80 மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2 பேருமே அதே கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஏஜ் யார் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ வந்து 25 வந்து 25 ஏஜ் இருக்கிறவங்க வந்து 80 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அதேமாரி 28 வயசு உள்ளவங்களும் வந்து 80 மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து இந்த 28 வயது உள்ளவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த வேலை கொடுக்கப்படும். அதுதான் வந்து இங்கே குறிப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மூத்த விண்ணப்பதாரர் தெரிவு செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உண்டான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல விருதுநகர் மாவட்டத்துக்கு அதேமாரி அப்படியே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ளவங்களும் இதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதுங்கே பாருங்கள், நீங்கள் 9 பாஸ் ஆயிருந்துச்சுன்னா 5 மதிப்பெண், நீங்கள் வந்து 12 டிப்ளமோ ஐடிஐ பாஸ் ஆயிருந்தீங்கன்னா 7 மதிப்பெண், இதை விட ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா 10 மதிப்பெண். அடுத்து உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்னா 5, 2 வீலர் லைசன்ஸ் இருக்குது, 2 வீலர் ஓட்ட தெரியும் லைசன்ஸ் இருக்குன்னா 7, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 வீலர் லைசன்ஸ் இருக்குது 10. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். லைவ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஸோ எக்ஸ்பயர் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெனியூவல் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஃபார் ரீடிங் ஸ்கில்லு, டெஸ்ட் ஃபார் ரைட்டிங் ஸ்கில்லு, ஸோ இதுக்கு 40 மதிப்பெண். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதே வில்லேஜில் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 25 மதிப்பெண். இல்லை வந்து நான் வேறு ஒரு வில்லேஜில் இருக்கேன் ஆனால் வந்து சேமான வட்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா 20 மதிப்பெண். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ இந்த ஒரு இன்டர்வியூ பேனல் இருப்பாங்க, அதில் 3 பேர் இருப்பாங்க. ஸோ 3 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க.
ஸோ வந்து இந்த 3 பேரையும் கூட்டி சம் பண்ணி தான் உங்களுக்கு வந்து 15 மதிப்பெண் கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 மதிப்பெண். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் இயரான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அதேமாதிரி தான் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதர தகுதிகளாக விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் வட்டத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஸோ இது வந்து எந்த மாற்றமும் கிடையாது, இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியதான். மேலும் விண்ணப்பதாரரின் கணவரோ இல்லை மனைவியோ உயிரோடு இருக்கும்போது வேறு திருமணம் செய்தவராகவோ மற்றும் விண்ணப்பதாரர் உயிரோடு இருப்பின் கணவரையோ அல்லது மனைவியோ மணந்தவராகவோ இருத்தல் கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அதே மாதிரி தான் 2 மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தமாரி வந்து ஒரு இதர ரெஸ்ட்ரிக்ஷனை வந்துட்டு திருச்சிராப்பள்ளிக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இதேமாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம பார்த்தோம் மதுரைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு இந்தமாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் சில மாவட்டத்தில் வந்துட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா எழுத்துத் தேர்வு 100 வார்த்தைக்கு மிகாத வகையில் கிராமங்கள் குறித்த தகவல்கள், நில வகைப்பாடு, கிராம கணக்குகள் அல்லது மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்யும் தலைப்பின் அடிப்படையில் ஒரு பத்தி எழுத அறிவுறுத்தப்பட வேண்டும். இந்த மாதிரி சில மாவட்டத்தில் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸும் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும் அந்த கிராமத்தை பற்றி. ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த விஏஓ அசிஸ்டண்டோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து மாறுபட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற எல்லா மாவட்டத்துக்கும் எந்தமாரி செலெக்ஷன் ப்ராசஸ் லிஸ்ட் இருக்குன்றது ஒரு ஐடியா கட்டாயம் கிடைச்சிருக்கும். ஸோ இதேமாரி தான் இந்த டைமும் இந்த ப்ராசஸ் செலெக்ஷன் வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியாது. டெஃபினட்டாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப கிளியராக கொடுத்துருவாங்க. ஸோ பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.